கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:1 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தேவானே உம்மை துதிப்பேன். Obaraba, obaraba, obarabara, obaraba, obarabara, rigara gara 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 gara. பலவினன் அன்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் அன்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். Ganara, iganara, 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 iganagara, igara, gara, 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 gara. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. அகனர அகனர அகனரரா அகனர அகனகரா அகரகர கரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். அபனரா அபனரா அபரரரா ரேபரபா ரேபரபரா ரேகர கர 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 கரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. ஒரே பாரா ஒரே பாரா ஒரே பாரா ஓ பரபா ஓ பரபரா ரிகாரி கரகரிக. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைசலார், பாலசுந்தரி பிரைசலார், கவிதா சிஸ்டர் பிரைசலார். வசனத்துக்குள்ள போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு போர்ஷன் நம்ம தியானிச்சிட்டோம். என்ன தலைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல ஒரு வீடு கட்டப்படுகிறது, மணல் மேலையும் ஒரு வீடு கட்டப்படுகிறது. அஸ்திபாரத்தின் மேல் போட்ட வீடு எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் அது தாங்கும். புயல் வருது, பெருமழை பெய்கிறது, ஆனா அந்த அஸ்திபாரம் இருக்கனால அந்த வீடு அசைக்கவே முடியல. ஆனா மணல் மேல் கட்டப்பட்ட வீடு டிஸ்ட்ராயர். இதுதான் நம்முடைய தீம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஸ்திபாரம் உள்ள வீடு. அந்த அஸ்திபாரங்கிறது போடப்பட்ட கிறிஸ்துங்கிற இயேசுடைய அஸ்திபாரத்தின் மேல இந்த வீடு கட்டப்படுகிறது. இந்த வீட்டுக்கு என்ன இருக்குன்னா, ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் இருக்கும், அசைக்க முடியாது. உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன், மத்தேயு 16வது அதிகாரத்துல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. போராட்டம் வருமா? எஸ், போராட்டம் வரும். ஆனா அந்த போராட்டத்துல நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறார். கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை, சக்சஸ், வெற்றி கொடுக்கிறார். சரி,
அதுதான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நபரை பார்க்க போயிடும். நம்ம பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் இது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 35வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 35:22. யாக்கோபின் குமாரர். இதுல ஃபர்ஸ்ட் ரூபன். இந்த ரூபன்கிற ஃபர்ஸ்ட் நபருக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் பிளஸிங் கிடைக்கணும். ஆனா அவன் ஒரு தவறு செய்கிறான். இந்த தவற பைபிள்ல ரொம்ப கேவலமா எழுதியிருக்காங்க. இஸ்ரேல் அந்த தேசத்திலே தாங்கள் குடியிருக்கும் பொழுது ரூபன் போய் தன் தகப்பானாகிய மறுமனையாட்டியாகிய பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்ட பொழுது இதாங்க தவறு. இது செக்ஷுவல் இம்மாரலிட்டி. அதுலயும் தாய், இது சொந்த தாய் கிடையாது, மறுமனையாட்டி. இத ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை, இந்த ஆசீர்வாதம் சொல்ற நேரத்தில் ஆதியாகமம் 49:4 ஆதியாகமம் 49:4 கேள்விப்பட்ட யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை ஒரு சாபமா மாற்றுகிறார். 4வது வசனம். 3வது வசனத்தை ரூபனே, ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆனாவே அதை இழந்துறான். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனும் ஆனவன். இந்த முதல் பிள்ளைக்கு ஒரு விசேஷமான நன்மையை கொடுப்பார். அது தாய். எங்க அம்மா அடிக்கடி எத்தனை சொன்னாங்க, நான் உங்களுக்கு பல முறை நான் சொல்லிட்டேன். எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் ரஜுலன் வயிற்றில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு ஆன்சியஸா இருப்பாங்க. என்ன குழந்தை பிறக்கணும் தெரியாது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியாது. ஆனா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய முகம் எப்படி இருக்கும், அது யார மாதிரி இருக்கும், என்னைய மாதிரி இருக்குமா, கணவனை மாதிரி இருக்குமா, யார மாதிரி இருக்கும்ட்டு ஒரு ஆன்சிட்டிலே இருப்பாங்க, ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதோட நிப்பாண்டிதான் எங்க அம்மா. அப்புறம் நீங்கெல்லாம் போங்கடா. நான் அர்த்தம்னா எங்களெல்லாம் நாங்க பிறக்கும் போது அந்த ஆன்சிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஓப்பனா எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப அந்த முதல் பேரு ரூபன் என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூபனே என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையிலே பிரதானமும் வலைமையிலே விஸ்திராமானவன். இதெல்லாம் பிளஸ் 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 ஒண்ணு எல்லாத்தையும் அடி வாங்கிடுச்சு. தண்ணீரை போல் தளம்பினவனே. தண்ணீரை போல் தளம்பினவனேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எதுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்கலாம். ஒரு ரவுண்டு பாத்திரத்துக்குள்ள தண்ணி உட்காந்துக்கலாம். ஆனா கல்ல போட்டீங்கன்னா வித்தியாசம், அது போய் ஃபிட் ஆகாம இருக்கும். ஆனா எங்கனாலும் போய் எது அப்படி இருக்குமா இருக்கக்கூடாது. ஒரு தனித்தன்மை, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல பைபிள் ஸ்டடியில ஒரு பொண்ணு ரெகுலரா நைட் டியூட்டி பாக்குற பொண்ணு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்துல, நான் சொல்றது அந்த காலத்துல முழு பைபிளுடைய விலை 100 ரூபாய். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு மதிப்பே இருக்க மாட்டேங்குது. நீங்க 50 ரூபா கொடுங்க, நான் 50 ரூபா போட்டு ஒரு ஃபுல் பைபிள் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தேன். இந்த பொண்ணு ஒரு 50 ரூபா கொண்டு வந்து என்கிட்ட நீட்டிச்சு. சார் எனக்கு ஒரு ஃபுல் பைபிள் வேணும் சார் அப்படின்னு சொல்லிச்சு. நான் நீயே வச்சுக்கோட்டு ஒரு பைபிள் கொடுத்தேன். அந்த பொண்ணு மெயினா நைட் டியூட்டி பார்ப்பேன். நைட் டியூட்டியில் வந்து நான் இப்போ காலையில் 7 மணி பிரேயர் நடக்கும்போது அந்த பொண்ணு கரெக்டாக வந்து உட்காந்துருவோம். சில நாட்கள் அந்த பொட்டு வைக்கிறது நிப்பாட்டிட்டான். நான் சொல்லவே இல்லை. பொட்டு வைக்கிறது நிப்பாட்டிட்டா. எப்பவுமே வந்து முன்னாடி வந்து உட்காந்துருவான். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏமா நீ இங்க மட்டும் பொட்டு வைக்க மாட்டியா, நீ இந்த கல்யாண வீட்டு. சார் நான் எப்படி சார் வைக்க முடியும், எங்க போனாலும் நான் வைக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. உன்னைய உங்க சொந்தக்காரங்களா கிண்டலா பேச மாட்டாங்களா, ரொம்ப கேள்வியா பேசுவாங்க சார். நீ என்ன கல்யாணம் கிட்ட கூட விதையை ஆயிட்டியானெல்லாம் என்னைய பேசுவாங்க சார். ஆண்டவருக்காக நான் இது கூட விட்டு கொடுக்க கூடாதா சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான்.
கொஞ்ச நாளையில் என்னாச்சு அவளுக்கு நான் எத்தனையோ மாப்பிள்ளைகளை ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் அந்த உறுதியாக தண்ணீரை போல் தளம்பாம இங்கே ஒரு அங்கே ஒரு ஆக்ஷன்லாம் விடாமல் ஸ்டடியாக என்னன்னா அவளுக்கு சென்னையிலேருந்து ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் வந்து கல்யாணம் கட்டிட்டு போனார். நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போனோம். அப்புறம் சில வருஷங்களில் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டர் கொடுத்தார். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியில் ஸ்டெடியாக இருக்கிற பிள்ளைக்கு ஆண்டர் விசேஷமாக நான் சொல்றேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தண்ணீரை போல் தளம்பினோனே நீ மேன்மையை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையிலும் ஏறினாய். ஆக ஒரு சாபத்தோடு இந்த ரூபனுடைய வாழ்க்கை முடிவு. இது ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ஸ்டெபிலிட்டிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா STABLE ஸ்டேபிள். கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், தேவையான எழுதிக்கலாம். STE மேல ஒரு கோடு, KOO மேல ஒரு ஸ்டெக்கோ, STE ஸ்டீகோ, KO STE ஸ்டீஃபன் நினைச்சுக்கோங்க. KO STE KO மேல ஒரு கோடு ஓன். இது என்னன்னா ஸ்டாண்ட் ஃபர்ம். இந்த ஸ்டாண்ட் ஃபர்ம்ங்கிறத பிலிப்பியர்ல ஒரு வசனத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாண்ட் ஃபர்ம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளுது. உத்தமமானவைகள். அப்ப எது உத்தமம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிச்சு. நான் பண்ண சொல்றேன். நான் அந்த பொண்ணுகிட்ட பொட்டு வைக்கணுங்கிற அவசியம், பொட்டு வைக்கிறத பத்தி நீ கண்டுக்கிட்டா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ கத்தோலிக்க பொண்ணு. நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு சந்தனம், இதுக்கு அங்கிட்டு மேல ஒரு விபூதி, நீ மேல்கொண்டு போடுறதுக்கு மூஞ்சில ஒண்ணுமே இடமே காணும். இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவ கத்தோலிக்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அத்தனை பொட்டையும் கம்மலையும் எல்லாத்தையும் தான் நெத்தியில் வச்சிருக்கிறார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்க. அன்னைக்கு எங்க ஆலயத்தில் CSI சர்ச்சில் சேர்ந்த ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தோம். அவர் ஒய்ஃபு கிறிஸ்தவ பண்ணா பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்களே. இது ஒரு டாபிக் தானே. நான் அந்த ஸ்டாஃப் சிஸ்டர் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா அது கிறிஸ்தவ பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா சொன்னேன். இது கிறிஸ்தவ பொண்ணா இப்படிலாம் போட்டிருக்கு. ஷாக் ஆகிட்டாங்க. அப்ப இந்த ஸ்டாஃபுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் அவளுக்கு இது வந்து ஒரு பேசிக்கான இது ஒரு அருவருப்புன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் உத்தமமானவையில் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது. இப்ப அன்புங்கிறது என்னன்னா ஆண்டவர் நான் இதை கூட விட்டு கொடுக்க கூடாதாங்கிறது. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. அன்பானது அறிவிலும். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்குமான்னு இருக்காது. எனக்கு இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். நான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். கதையெல்லாம் விடுறது கிடையாது. கதை சொல்ல மாட்டேன்ல, சும்மா ஊற்றிட்டு போடுறதும் கிடையாது. அப்போ அன்பு எது மேல நீங்க காட்டணும்னா எது உத்தமமோ அதுல ஸ்டேபிளா இருக்கும், வெற்றியை கொடுக்கூடாது. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். உணர்வு. ஆண்டவருடைய பிள்ளைங்கிறது ஒரு உணர்வு. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அது ஒரு உணர்வு. என்னை உன்னதத்துல உட்கார வைத்திருக்கிறார், அது உணர்வு. அந்த உணர்வுல ஸ்டேபிளா இருக்கணும். நான் சாத்தா ஒரு ஆடி அடிச்சா நமக்கு ஓடிய போயிடும். எல்லா உணர்வும் இன்னும் அதிகமாக பெரிய கடவுள். இந்த ஸ்டெபிலிட்டி கூடிக்கிட்டே இருக்கணும். ஒரு குட்டி உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரிங் வயலின் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் என்ன செய்வாங்கன்னா டைட்டா எவ்வளவு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இதை வச்சுட்டு கொஞ்சம் அந்த 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 ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா சவுண்ட் வராது. நீங்க என்ன இழுங்க அது வராது. இப்ப வயருக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்க 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 இந்த மியூசிக்கல் டோன் அழகா வருது. இதுதான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு காரியம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். பிசாசின் தந்திரம், அதுங்க தந்திரம், ஏமாற்றுறது. அவன் யார் எதிர ஏமாறுவாங்க நான் நல்லா தெரியும்.
எனக்கு காரை வச்சு என்னை ஏமாற்ற முடியாது. எத்தனையோ கார் இருக்கு எங்க வீட்டில். அது யாது எங்க கார்னு கூட எனக்கு தெரியாது. கார் நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு வருவேன். என் மனைவி எந்த கார் இருக்குன்னு முதல்ல முடிவு பண்ணிடுவா. அது ஏறி உட்காந்து போய்கிட்டே இருக்கும். கடைசியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அது பெருசு, உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஒரு ஸ்கூட்டி, யமஹா கம்பெனிக்காரன், அழகா இருக்கு. ஏறி உட்கார்ந்தா சர்ன்னு போகுது. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை நான் ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறேன். ஆனா நான் ஒருத்தர் உங்களுக்கு சொன்னேன், ஹெலிகாப்டர் வாங்கி வச்சிருக்காரு, பிளேன் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? தேவையில்லை. அப்ப பிசாசு எப்படி ஏமாத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீ வாங்கு வாங்கு. ஆனா இந்த ஊழியமே விழுந்ததுக்கு காரணம் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த சிம்பிள் லைஃப். அப்படி வாழ்த்தவங்களையும் நான் உங்களுக்கு ஒருத்தர் உதாரணம் சொல்றேன். என்னுடைய சகலப்பாடி, அவர் பேர் டாக்டர் பாபுராஜ். காரைக்கால் மெடிக்கல் காலேஜில் அவர் சூப்பரண்டா இருக்காரு. அவர் தான் நம்பர் 1 அந்த காலேஜில். அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இவங்க டொனேஷன் வாங்குறதுக்காக ஃபாரின் டூர் போனாங்க. அப்ப அந்த கேரளா பிஷப் இவர் கூட டிராவல் பண்ணாராம். இவர் சொல்றாரு, நான் எத்தனையோ பேரோட டிராவல் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்ததில்லை. இவர் கட்டில் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்திருப்பாங்க, தனித்தனி ரூம்லாம் வேண்டாம். இவர் ஒரு கட்டில் படுத்திருப்பாராம். நைட்ல முழிச்சு பார்த்தா அவர் கட்டில இருந்து இறங்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாராம். எந்த டைம்னாலும் முழங்கால் ஜெபம். ஒரு இடத்துல கீழே படுத்திருப்பாராம். ஏன் கட்டில படுக்கல? இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு ஜெபம் பண்ணணும், அதனால அப்படி நான் நினைச்சேன், கண்டினியூ பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அது என்னதான் சிம்பிளஸ்ட் ஃபுட் இருக்கும். முதவே கேட்பாரான், ஐயா எனக்கு நான்வெஜ் எல்லாம் தேவையில்லையா, கஞ்சி மாதிரி ஏதாவது சிம்பிள் போர்வெஜ் இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா போதும், எனக்கு நிறைய சாப்பாடு தேவையில்லைன்னு. இவர் சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் இப்படி ஒரு சிம்பிள் பர்சனை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி. 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஹெலிகாப்டர் வச்சவங்க இருக்காங்க, ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க, முழங்கால் போட்டு ஜெர்மன்கள் இருக்காங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியில ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்ப தேவனுடைய திராணி, இந்த திராணி எப்ப வரும் அப்படின்னா இதுலதான் அந்த ஸ்டெபிலிட்டி. சரி, இப்ப இன்னொரு வசனத்தை எடுத்துக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு. சோர்ந்து போறதுன்னா நம்ம ஒரு காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி சோர்ந்து. நான் சொன்னேன், திங்கட்கிழமை என்னால பைபிள் ஸ்டடியை நடத்த முடியல, பெரிய பிரச்சனை என் மக வீட்டில் இருந்துச்சு, புயல் போல வந்துச்சு. நாங்க நம்ம மகா சொன்னா, அப்பா நீங்க பெரியப்பா சித்தப்பா 3 பேர் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாங்க போக முடியல. அவளுக்கு கொஞ்சம் கவலை தான். அப்பா கூப்பிட்டா வரேன், நான் வரேன்னு சொன்னேன், ஐ எம் கமிங் அப்படின்ட்டு. நான் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. காலையில பார்த்தா மாப்பிள்ள ஆஸ் யூஷுவலா அந்த புதுசா கிடைச்ச ஃபேக்டரிக்கு போய் உட்கார்ந்து அங்க வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மகா சொல்லா, ஏப்பா நேற்று நீங்க வந்தீங்கன்னா கூட பிரச்சனையா இருக்கும், நீங்க வராதது ஆர்டர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாரு. அதை விட அவ சொல்றா, அவருக்கு ஒரு பேமெண்ட் ரஷ்யால இருந்து வந்துச்சான். இந்த ரஷ்யால இருந்து வந்து பேமெண்ட் எல்லாம் எவ்வளவுன்னு கேட்டா எனக்கு தலை சுத்துது. அது அந்த பேமெண்ட் இவர் அக்கௌண்ட்ல ஏறினாதான் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். பாருங்க, திங்கட்கிழமை வந்த பிரச்சனை மழை போல இருந்துச்சு, செவ்வாய்க்கிழமை எல்லாம் சால்வ் பண்ணி போச்சு. காரணம், நம்முடைய நோக்கம் என்னதான் இருக்குன்னா, ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. உங்கள் நினைவுகளை அவர் வரணும். என் மகளை நான் பேசும்போது அவ ஒரு வார்த்தை சொல்ல, எப்பா இம்மட்டும் உதவனை இனி பார்த்துக்கலாம், வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில சோறு வரக்கூடாது, வரும். திங்கட்கிழமை நான் வழக்கமா செய்தி கொடுக்காம இருக்க மாட்டேன். பருவதங்கிற செய்தியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் அதை என்னால கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ். போன் வருது, ஆனா அடுத்த நாள் எல்லாம் சால்வ் ஆகி போச்சு.
இந்த தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிட்டு நம்ம போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. கிரீடம், இந்த கிரீடங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19. பவுல் இந்த விசுவாசிகளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா கிரீடமாக பார்க்கிறார். இப்ப ஒரு ஊழியத்தை நீங்க செய்றீங்க, ஒரு சிலர் நீங்க வழி நடத்துறீங்க, ஒரு சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுடைய கிரீடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா முத்த தூக்கி வச்சிருவார். நான் விசுவாசிங்க அதான் சொல்லுது பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சி, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமா இருக்கிற மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷம் எப்ப பவுலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆடி. மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதியிலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பது. நீங்கள் அப்ப பவுல் விசுவாசிகளை பார்க்கும்போது நீங்க எனக்கு ஒரு கிரீடமாக மாறுகிறீங்கன்னு சொல்லி அதுல ஒரு ஹாப்பியஸ்ட் காரியத்தை சொல்லுகிறேன். காரணம்னா நம்ம சந்தோஷத்துல நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போமா. 4வது அதிகாரம் 1 வசனத்துல, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஸ்டெபிலிட்டி, சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு வரும்போது அவரை நினைச்சுக்கணும். ஏன்னா அப்படி நினைச்சுக்கிட்டாச்சுன்னா இந்த ஓட்டத்துல தொடர்ந்து வர முடியும். அதுதான் சந்தோஷம். இந்த கிரவுன் இதற்கு 2 வகையான கிரவுன் இருக்குது. ஒரு கிரவுன் ஸ்டெஃபனாஸ், STEPHANOS. இது போட்டியினால கிடைக்கிற ஒரு கிரவுன், ஒரு பந்தயத்துல ஜெயிக்கும் போது கிடைக்கிற கிரவுன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம், பந்தயத்திலே போராடுகள் யாவர்களும் வச்சிருப்பாங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை விரும்புகிறார். அழிவுள்ள கிரீடம் ஸ்டெஃபனாஸ், ரைட்? STEPHANOS, ஸ்டெஃபனாஸ். இந்த ஸ்டெஃபனாஸ்ங்கிறது ஒரு கிரீடம். இன்னொரு கிரீடம் டயட்டோமாஸ். வாசிப்போமா. இது ராஜாக்கு கிடைக்கிற கிரீடம். ராஜாக்கு போட்டி கிடையாது, ஆனா அவருக்கு ஒரு கிரீடம் கிடைக்கும். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 30வது வசனம், அவர்களுடைய ராஜாவின் தலையின் மேல் இந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான், அது 1 தாலந்து நிறைவு பண்ணது. 1 தாலந்து, தாலந்து அதாவது இது என்னன்னா டயட்டோமா, DIA, டயட்டோ, TEMA, DIDE, இமெயில் ஒரு கோடு போடணும், MA. அதாவது வெயிட் என்னன்னா 1 தாலந்துங்கிறது என்னன்னா 35 கிலோ வெயிட். 1 தாலந்து. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாவுக்கு கிடைக்கிற 2 கிரீடத்துக்கும் ஒரு வெளிப்படுத்தல், ஒரு வசனம். பிலிப்பியர் வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல இது என்ன கிரீடம்னா டயட்டோமா. ஸ்டெஃபனாஸத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 4. அந்த சிங்காசனத்தில் சூழ இருந்த 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் சிரசு மேல் பொன் மூடி சொல்லி உட்கார்ந்து 10வது தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் வைத்து. இது என்ன கிரீடம்? டயட்டோமா, ஸ்டெஃபனாஸ். டயட்டோமா இப்ப நான் காட்ட போறேன். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம். இது ராஜாக்குள்ள கிரீடம். 19வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய கண்கள் அக்னி ஜொலிந்து அவருடைய சிரசு மேல் அநேக கிரீடம். இது ராஜாக்குள்ள கிரீடம். இந்த கிரீடத்துக்கு பேர் என்னன்னா டயட்டோமா. சரி, இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலைத்திருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுமா. யாக்கோபு எடுத்துக்கோங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம், 1:8. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலைத்து. இரு மனம். ஒரு கால் எங்க இருக்கும்னா ஒரு விக்கிரத்திட்ட இருக்கும், ஒரு கால் ஆண்டவர் மேல இருக்கும். இப்படி நடக்கிற வாழ்க்கை. திடீர்னு அந்த விசுவாசி ஆண்டவர் விட்டுட்டு விக்கிரத்தை போயிடும், இங்க இருந்து அங்க வந்துடும். இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
அதனாலதான் இரு மனம் உள்ளவர்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னா 6வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பார்க்க. இரு மனம் வந்தானே ஆடிக்கிட்டு தான் இருக்கும், அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும். இந்த இரு மனத்திலிருந்து வெளியே வர்றத பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை ஒரு கப்பலாக காட்டுகிறது. என்னது? ஒரு கப்பல். வாசிப்போமா? ஒன்னு தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். விசுவாசங்கிறது ஒரு கப்பல். அந்த கப்பல் ஆடக்கூடாது. அது எப்ப ஆடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பலுக்கு தேவை ஒரு நங்கூரம். ஆவியின் நங்கூரம்ன்ற ஒரு நங்கூரம் இருந்துச்சுன்னா அந்த கப்பல் ஆடாம முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அந்த நங்கூரத்தை நீங்க பார்க்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும், நிலை ஸ்டெபிலிட்டி, உறுதி ஸ்ட்ரென்த், திரைக்குள் போகிற ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. ஆத்தும நங்கூரம். 2 மனம் இருக்கக்கூடாது, இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கக்கூடாது, ஒரே மனம். அந்த நல் மனசாட்சியாகிய விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். அதை சேதப்படுத்தாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நங்கூரம். இந்த நங்கூரம் பரலோகத்திலிருந்து வரும். சரி, ஒரே ஒரு சம்பவத்தை வாசிச்சு முடிச்சுட்டு இந்த வந்த செய்தியை முடிக்க போயிடும். ஒரு நபரை பார்க்க போயிடும். அந்த நபர் 2 ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு, ஸ்டெபிலிட்டியும் போயிடுச்சு. ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது அப்படிதான் இருப்பாரு. வாசிக்குமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்குள்ள வரும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் பாகா 18வது அதிகாரம் 20 வருஷம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தின் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள், ஒரு கால், ஒரு போட்ல ஒரு கால், ஒரு கால். அவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவரும் தேவை, யெகோவா தேவனும் வேணும் அவங்களுக்கு. பாகால் வேணும். பாகால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செழிப்பின் தெய்வம். செழிப்பு. யாருக்காவது செழிப்பு பிடிக்காதா? பிடிக்கும். அந்த கடவுள் எங்களுக்கு வேணும். குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஸ்டேபிளா பின்பற்றுங்கள், தொய்வு இருக்கிறது. பாகால் தெய்வமால் அவனை பின்பற்றட்டும் என்று ஜனங்கள் புரிந்து அவர் ஒன்று சொல்லுவேன். 2 காலோட இருக்கிறவங்க பார்த்து, இவருக்கு இருக்கிற வைராக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வைராக்கியம்னா, அவர் ஜபம் பண்றார், ஆண்டவர் அக்னி இறக்குறார். 38 வருஷம் கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி வந்துச்சு. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே. இதே மனிதன் 18வது அதிகாரத்துல அந்த அப்படி நிக்கிறாரு. 19 பயங்கர இருக்குது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். 2 பேர், ஒரு மனிதன் தான். ஒரு அதிகாரத்துல ஸ்டெபிலிட்டி, அடுத்த அதிகாரம் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணிச்சு ஒரு சூறை செடியில் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே. இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது, போதும் கர்த்தாவே. நீங்க என்னைக்கு போதும்னு சொல்லிட்டீங்களோ ஆண்டவர் நிப்பாட்டிடும். நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லியிருக்கீங்க, முதலிலே தேவனுடைய நீதியும் நீதியும் ராஜ்யத்தையும் தெரியுங்கள், பின்னர் உங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கணும். கூடங்கிற எங்களுக்கு தெரியாது ஆண்டவர் எவ்வளவு சரி. ஆனா கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல அதிபதியாகும். நாங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அந்த குறை உள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நிறைவே மாற்றி கொடுங்க நம்ம ஜோபணும். போதனை மட்டும் சொல்லிடுறாங்க. சொன்னீங்கன்னா ஆஃப். கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல. சூறை செடியில படுத்துக்கிட்டான், ஆனா எழுப்பி சாப்பாடு கொடுக்குறான். ஆனா 2 ஊழியம் தான் பண்ணி உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உன் வேலை முடிஞ்சிருச்சு. வில் பி ரிட்டையர்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்க. எங்க மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல ரிட்டையர்மெண்ட் கிடையாது. கடைசி வரை ஓடணும். அதனுடைய பிரதான கிருபையினால போன வருஷத்துல நான் உழைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் சொல்றேன். முன்னாடி 10 மணிக்கு இங்கிருந்து கிளம்புவேன், இப்ப 9:30 கிளம்பிடுறேன்.
முந்தி 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பேன், இப்போ 4:30 கிளம்பிடுறேன். போக வேண்டியது. எவ்வளவு பேசின பிறகு பார்ப்பேன், சந்தோஷமா பார்க்குறேன். ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். காரணம் ஸ்டெபிலிட்டி. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருமையான வாழ்க்கைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எந்த பாடுகளும் அவர்களை மேற்கொள்ளவே கூடாதப்பா. பரிசுத்த இரத்தப்பட்டதை மூடி மறைத்து நிச்சயத்திற்கும் அவர்கள் ஓட பலன் தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.